ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி சுண்டல் குழம்பு வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு வச்சு எப்படி பண்ணலாங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக புளித்தண்ணி, அப்புறம் வந்து பூண்டு, அப்புறம் துருவின தேங்காய். ஸோ கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து பூண்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 7-8 பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ 2 வெங்காயம் போதுமானது. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணலான்னா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மாநிறமாக வர வரைக்கும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்குங்க. ஸோ இப்போ வந்து வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர், அதாவது மாநிறமாக நல்லா வதங்கிடுச்சு, பார்த்தது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணியாச்சு. ஸோ பண்ணதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து அடுத்து வந்து கொத்தமல்லி தூளும் மிளகாத்தூளும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்ருங்க. ஸோ நல்லா வந்து கொத்தமல்லி தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து இப்போது துருவி வச்சுருக்க தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஸோ தேங்காய் போட்டுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா மிக்சியில் போட்டு மசாலா அரைச்சிக்கலாம். ஸோ மசாலா அரைச்சி நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ அந்த மிக்ஸ் பண்ண மசாலா எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கு, தனியாக அது குழம்புல ஊற்றுறதுக்காக. ஸோ இப்போ அடுத்து மண் சட்டியில் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்குங்க. ஸோ கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து லைட்டாக கொஞ்சம் சீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ எப்போ சொல்கிறது தான், மண் சட்டியில் வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா குழம்பு அருமையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஸோ சீரகம் அதுக்கப்புறம் வந்து கடுகு நல்லா வதக்கினதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கங்க. ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கு, அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ மண்சட்டி நல்லா சூடாக இருக்குது, நல்லா புகை பறக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து இதில் வந்து இப்போது தேவையான அளவு வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் வந்து மஞ்சத்தூளும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்குங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக 1 டீஸ்பூன் வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கங்க. போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அப்புறமா வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து ஸோ இப்போ வந்து நம்ம மசாலா வச்சு ஆல்ரெடி வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கு. ஸோ அந்த மசாலா வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து இப்போ அந்த சுண்டல் வந்து போட்டுக்கலாம். இந்த சுண்டல் வந்து ஆல்ரெடி வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அந்த பாயில் பண்ண சுண்டல் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணலான்னா கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஸோ நல்லா மண் சட்டி சுட்டுக்கு நல்லா வந்து குழம்பு நல்லா கொதித்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து லைட்டாக கருவேப்பிலை கூட மேலே ஆட் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். ஸோ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ சுவையான சுண்டல் குழம்பு தயார். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.